டெல்லியில் தெற்குலக நாடுகளின் 5 நாள் AI மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடக்கி வைத்திருக்கிறார். 20 நாடுகளின் தலைவர்கள், முன்னணி நிறுவன தலைமை அதிகாரிகள் இந்த AI மாநாட்டில் பங்கேற்க இருக்கின்றனர். AI தொடர்பான கண்காட்சியையும் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தொடங்கி வைத்தார். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, தெற்குலக நாடுகளின் 5 நாள் AI மாநாடை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைத்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறாங்க? இன்றைய தினம் இந்த மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசுவாங்க? முதல் முறையாக ஒரு வளரும் நாட்டிலே இத்தகைய மகாநாடு நடைபெறுகிறது. சர்வதேச செயற்கை நுண்ணறிவு தாக்கம் தொடர்பான இந்த மகாநாடு இந்தியாவிலே இந்த துறையின் சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திடும் என கருதப்படுகிறது. பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன், இதை தவிர வேறு 50 நாடுகளின் பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். அதிலே பிரேசில் அதிபர் லூயிஸ் லூலா ஆகியோர் முக்கியத்துவம் வாய்ந்த மூத்த தலைவர்களாக இருக்கிறார்கள். இதை தவிர நெதர்லாந்து நாட்டின் பிரதமர், ஸ்பெயின் நாட்டின் அதிபர் பெட்ரோ சாnchez மற்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார் திசநாயக்கா ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியிலே இந்த மகாநாட்டிலே கலந்து கொள்கிறார்கள். இந்த வாரம் முழுவதும் இந்த மகாநாட்டிலே பல்வேறு விதமான ஆலோசனைகள் நடைபெற இருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக எந்தெந்த துறைகளிலே எத்தகைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தலாம், குறிப்பாக கல்வி, விவசாயம், மருத்துவம் போன்ற துறைகளிலே மக்கள் நலன் பயக்கும் வகையிலே எத்தகைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தலாம் என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. அதே சமயத்திலே செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பாதிப்புகளை எப்படி தடுப்பது என்பது குறித்தும் ஆலோசனை நடக்க இருக்கிறது. கூகுள் தலைமை அதிகாரியான சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பல்வேறு ஜாம்பவான்கள் இந்த மகாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே இந்த மகாநாடு காரணமாக இந்தியாவின் AI தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பல்வேறு புதிய வழிகள் திறக்கும் என கருதப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி.